உங்களோட கேஷ் ஃப்ளோவை, உங்களோட மணியை உங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணுமா அப்படின்னா கோல் செட் பண்ணுங்க. எஸ், நம்ம எல்லா விஷயத்துக்கும் கோல் செட் பண்ற மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க கோல் செட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம்னா 1 மந்த்துக்குள்ள இந்த பணத்தை நான் வச்சிருப்பேன் எதுக்காக அப்படிங்கிறது. லாங் டேர்ம் கோல்னா 1 இயர்ல இல்ல 2 இயர்ஸ்ல இல்ல 5 இயர்ஸ்ல ஏதோ ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இதை நான் வாங்குவேன், இல்ல நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணணும். இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ்டா நீங்க அதை நோக்கி போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு கோல் இருந்தா கண்டிப்பா அந்த கோலை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போவோம். கோல் இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு வேணா பணத்தை செலவு பண்றதுக்கு ரெடியா இருப்போம். செலவு பண்றது ரொம்ப ஈஸி இந்த காலத்துல, சேவ் பண்றது தான் ரொம்ப டஃப். ஸோ கோல் செட் பண்ணி ஃபோக்கஸ்டா இருங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, நம்ம கோல் செட் பண்ணியாச்சு, அதாவது நமக்கு ஒரு விஷன் கிடைச்சிருச்சு, கிரியேட் பண்ணிட்டீங்க. நம்பர் 2, அதை பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா உங்களோட கோலை அச்சீவ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஒரு 5 இயர்ஸ்ல நான் வீடு வாங்கிடுவேன், இல்ல பர்டிகுலரா நான் BMW கார் தான் வாங்குவேன் அப்படின்னா 5 இயர்ஸ் கழிச்சு வாங்க போற காருக்கு இப்ப இருந்தே நீங்க பிரேக் டவுன் பண்ணி பணத்தை சேவ் பண்ணி வைக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை அதுக்காகவே நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். நம்பர் 3, ஆக்ஷன் பிளான் ரொம்ப முக்கியம். ஆக்ஷன் பிளான்னா 5 வருஷம் கழிச்சு வாங்க போற காருக்கு இப்ப என்ன ஆக்ஷன் பிளான் அப்படின்னா அந்த கார் ரிலேட்டடாவே போகணும். அந்த கார் இப்ப BMW கார்னா BMWல என்ன கார், அந்த காரை எப்படி வாங்குறது, அதனோட அப்டேட்ஸ் என்ன, இல்ல BMல வேற ஏதாவது கார்ஸ் லான்ச் ஆயிட்டு இருக்கா, இல்ல EV கார்ஸ் போலாமா, இல்ல ஹைபிரிட் போலாமா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது அந்த கார் ரிலேட்டடாவே நீங்க அப்டேட் ஆயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துல சேம் ஃப்ளோல இருப்பீங்க. ஸோ அந்த சின்ன சின்ன ஆக்ஷன் பிளான் நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு உங்களோட கோலை அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்பர் 4, உங்களோட ப்ராக்ரஸை கண்டிப்பா நீங்க ட்ராக் பண்ணணும். 5 வருஷம் கழிச்சு வாங்க போற காருக்கு நம்ம இப்பவே பிரேக் டவுன் பண்ணி பண்ணி ஏதோ குட்டி குட்டியா பணத்தை சேவ் பண்ணி வச்சிருக்கும் போது இன்னைக்கு இவ்வளோ சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கு, ஸோ நம்ம நினைக்கிற அந்த விஷயத்த நம்ம அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க ட்ராக் பண்ணி 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 ப்ராக்ரஸ் பண்ணணும். இன்கேஸ் முடியாத அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் கொஞ்சம் அந்த சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் 5, 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு, நம்ம கோல் செட் பண்ணதை அச்சீவ் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அந்த வின்னிங் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நமக்கு மோட்டிவேஷன், நம்மள மறுபடியும் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Hope you enjoyed today's video with small insights. Thanks for watching. Have a great day. Cynthia signing off.